ஒரு காலேஜோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்தா, அந்த காலேஜ்ல புரொவைட் பண்ண லஞ்ச சாப்பிட்டு 400 பேர் கிட்ட ஸ்டூடண்ட்ஸ் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். சில இடத்துல 100ன்னு சொல்றாங்க, சில இடத்துல 400 சொல்றாங்க. நம்பர்ஸ் ப்ராப்ளம் இல்ல. 100 பேர் இருந்தாலும் உயிர் உயிர் தான். ஒருத்தனா இருந்தாலும் உயிர் உயிர் தான். காலேஜ் ஃபீஸ் தனியா வாங்குறீங்க, எக்ஸாம் ஃபீஸ் தனியா வாங்குறீங்க. அந்த ஃபீஸ்ல தான் நீங்க ஃபுட் புரொவைட் பண்ணா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி தனியாவும் வாங்குறீங்கல்ல. இந்த நியூஸ எந்த ஒரு சேனலுமே என்னால பார்க்க முடியல. எப்ப பார்த்தாலுமே இன்னும் அந்த கரூர் இன்சிடென்ட்ட புடிச்சுட்டே தொங்குறாங்க. ஓகே. உங்க டிஆர்பிக்கு நீங்க எப்படி இருந்தாலும் நியூஸ் போடுங்க. பட் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி இன்சிடென்ட்லாம் போய் சேரணும். ஸோ அங்க படிக்கிற நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா எவிடன்ஸோட பார்த்தீங்கன்னா, எனக்கு WhatsAppல பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு 5 டூ 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஃபுட் சரியில்ல. அதுல நெறைய பூச்சி கிடக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா, எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, பெருசா மேனேஜ்மென்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா, இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இறந்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு அஃபிஷியலான நியூஸ்ங்கிறது எனக்கு தெரியாது. பட் நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். ஸோ அங்க இருக்கிற வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணாதனால, ஸோ கிட்சனோட ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. எனக்கு ஏதோ பப்ளிக் டாய்லெட்குள்ள போற மாரி இருந்துச்சு. அந்த கிட்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவ்ளோ கேவலமா கிடந்துச்சு அந்த கிட்சனு. அந்த ஸ்டூடண்ட்ஸ் மெஸ்ஸோட பில் பே பண்ண ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்க. ஸோ அதில பார்க்கும்போது, ஒரு நாள் பில் பே பண்ணாம போனா கூட ₹50 பெனால்டி போடுறீங்க. ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும். ஒரு நாள் பே பண்ணாம போனா. 3000 மெஸ் ஃபீஸ் வாங்குறீங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போனா ₹50 ஃபீஸ் வாங்குறீங்க. அதாவது பெனால்டி ஃபீஸ். அது இவ்ளோ கரெக்ட்டா காசுல மட்டும் கரெக்ட்டா கலெக்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு, வாங்குற காசுக்கு உருப்படியா அவங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா, இவ்ளோ கேவலமான விஷயம் நீங்க பண்ணியிருப்பீங்களா? செத்து போய்ட்டாங்கன்னு சொல்லி, பொய்யான தகவல் பரப்புறாங்கன்னு சொல்லி கேஸ் போட தெரியுதுல்ல. வாங்குற காசுக்கு உருப்படியா அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கா? இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெரியல. இந்த மத்த டிபார்ட்மெண்ட்ல தான் அவ்வளோ மோசமா இருக்குன்னு பார்த்தா, சாப்பிடுற சாப்பாடுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. போய் காலேஜ்ல போய் செக் பண்றத விட்டு என்ன வேலைன்னு தெரியல. ஸோ பேரன்ட்ஸ் இதெல்லாம் தப்பு உங்களால. நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு நம்ம பசங்கள போய் சேர்க்கும்போது, அங்க டீச்சர்ஸ் நல்லா இருக்கிறாங்களா? ஸ்டடீஸ் நல்லா இருக்குதா? அந்த கேம்பஸ் நல்லா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த ஹாஸ்டல்ல தங்குற அந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கா? அந்த கிட்சன் அவங்க சாப்பிடுற சாப்பாடு, அந்த கிட்சன்ல அவங்க சமைக்கிற சாப்பாடு குவாலிட்டியா இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்க. ஸோ நீங்க பாட்டுக்கு போய் பசங்கள படிப்பு படிப்புன்னு அங்க படிப்பும் நல்லா இருக்காது. சாப்பாடே இந்த நிலைமை இருக்குன்னா, அங்க பாட்டுக்கு கோச்சிங் மட்டும் எப்படி இருக்கும்? அந்த சாப்பாடு மாரி தான் இருக்கும். நீங்க என்னதான் தடுத்தாலும் உண்மை வெளிய வந்து தான் ஆகும். ஸோ எகெயின் இந்த ஒரு இஷ்யூவ தயவு செய்து பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சாகணும். இந்த வீடியோவ உங்களோட பேரன்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இத ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு மிஸ்டேக் எகெயின் அந்த காலேஜ்லயும் சரி, எந்த காலேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா நடக்கவே கூடாது.